நம்மை விட்டு விலகாத கிருபை, நம்மை விட்டு விலகாத கிருபை. ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்துல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை விட்டு விலகாத கிருபை, அந்த அருமையான கிருபையை ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்துல, தாவீதுக்கு அருளின கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது? நீதிமொழிகள் புஸ்தகம் 3 அதிகாரம் 34 வசனத்துல, இதோ தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அந்த தாழ்மை, அந்த ஆண்டவராகி தேவனிடத்திலிருந்து அந்த கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோம், இதோ பெருமை உணவுகளுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உணவுகளுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று. 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 5 வசனத்துல, இளைஞர்களே